போக சொல்ல அவரை இங்கிருந்து. நான் செத்தாலும் சரி அவன் என் முகத்திலையும் முடிக்க கூடாது. போக சொல்லு. சங்கர், கல்பனாவா? அப்பா எப்படி இருக்காங்க? அத்தா, மாமாவை காப்பாத்த எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய்துட்டோம். அவர் போயிட்டார். போயிட்டாரா? செத்தாலிய முகத்துல முடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியே போயிட்டாரா? சங்கர், இன்னைக்கு ராத்திரிக்கு மெயில் வரும்போது நாசவேலை நடக்க போகுது. யார்? எங்க இருந்து பேசுறேன்? ஹலோ ஹலோ ஹலோ. சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. சப் கலெக்டர், நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரி. அமைச்சரையும் அவரோடு வருகிற மக்களையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. சங்கர், நீ ஒரு குடும்பத்தின் தலைமகன். உன் தந்தைக்கு கொள்ளி போட வேண்டியது உன் கடமை. நாட்டுக்கு ஒரு அதிகாரி செய்ய வேண்டிய கடமை, வீட்டுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை. அத்தா, ஹலோ ஹலோ. ஐயோ, யாருக்கும் ஆபத்து. சீக்கிரம் ஓடியாங்கடா. சீக்கிரமா தூக்குடா. டேய், அந்த பக்கம் போறியா? பிடிங்கடா, பிடிங்க. மெதுவாடா, 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 மெதுவாடா. அம்மா, அம்மா. யாரப்பா நீ? அம்மா, அம்மா, அண்ணன் வந்திருக்கு. எந்த அண்ணன்? பெரிய அண்ணன். அப்படி ஒருத்தன் இருக்கானா? இருந்தா தகப்பனுக்கு தம்பி என் கொள்ளி வைக்கணும். பெத்த அப்பனுக்கு கொள்ளி வைக்க முடியல. பெரிய கலெக்டர் கலெக்டர். ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கல் மனசு இருக்க கூடாது. தாங்க முடியாத வேதனையில அப்பா ஏதோ சொல்லிட்டாங்க. அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்காமலே இருந்துட்டீங்களே. என்னத்தான் இப்படி செஞ்சுட்டீங்க? உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். நீங்க எங்க போனீங்க? எங்க இருந்தீங்க? உங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். நீங்க வரமாட்டீங்கன்னு எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான்
மாமாவுடைய இறுதிச் சடங்குகளை செய்து முடிச்சோம். எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டாங்க. நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? நீங்களே ஏதாவது பேசுங்க. சங்கர், அரசாங்க உத்தியோகஸ்தருக்கு பந்த பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்திர மாதிரி கடமையை செய்யணும் நீங்க தானே சொன்னீங்க. அந்த எந்திரத்துக்கு ஏற்பட்ட நிலைமையை மாட்டீங்க. சங்கர், my heartfelt condolences. உன் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சு போகத்தான் வந்திருக்கிறேன். தேங்க்யூ சார். சின்ன வயசுல இருந்து குடும்பக்காரிய எதையுமே நான் கவனிக்க மாட்டேன். நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு இருந்துருவேன். சங்கர், நீ எதை பத்தியும் கவலைப்படாதே, உன் கடமையை செய்யணும் எங்க அப்பா சொல்லுவார். இப்பவும் நான் என் கடமையைத்தான் செய்தேன். ஆனா எந்த உத்தியோகத்தை எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த உத்தியோகமே அவருக்கு எவன வந்துருச்சு. தப்பு சங்கர். தங்கத்தை உரகல்ல உரசி பார்க்கிற மாதிரிதான் இப்ப உனக்கு வந்திருக்கிற சோதனை. நீ சொக்க தங்கம்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த உண்மை உலகத்தாருக்கும் தெரியணுன்றதுக்காகத்தான் இப்ப உன்னை சோதனை என்ற உரகல்ல உரசி பார்க்கிறான். கடவுள் எல்லா மனிதர்களையும் சோதிச்சுதான் பார்க்கிறான். கெட்டவனா இருந்தா தண்டனை கொடுக்கறான், நல்லவனா இருந்தா அன்பு பரிசு கொடுக்கறான். ஆண்டவனுடைய அந்த அன்பு பரிசு இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு சங்கர். நீ இப்போ சப் கலெக்டர் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. வெரி குட் சார். எங்க அப்பா உயிருக்கு உயிரா வச்சிருந்த நிலத்தை பறிச்சு இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காரு. ஏன், எங்க அப்பாவோட உயிரையே எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கு பரிசா இந்த அரசாங்கம் இவருக்கு ப்ரமோஷன் கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு? யூ ஆர் ராங். வயசுக்கு மீறின பேச்சு பேசுறேன். இறந்து போன உங்க அப்பாவுடைய இறுதிச் சடங்குல உங்க அண்ணன் கலந்துக்க முடியல என்ற வருத்தத்துல நீ பேசுறேன். ஆனா அதே நேரத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருடைய உயிரை உங்க அண்ணன் ஒருத்தரா இருந்து காப்பாத்திருக்காருப்பா. தன் உயிரை கூட மதிக்காம மத்தவங்க உயிரை காப்பாத்துற மனிதர்கள் இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல உங்க அண்ணன் ஒருத்தர். அவருடைய அருமை தெரியாம பேசாதே. மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. 10 மாசம் சுமந்து பெத்த தாய் என்ன பாட்டு யாருன்னு கேட்கிறாங்க. சங்கர், அம்மா, சபாபதி, இந்த ஏற்பாட்டை பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அது கிடக்கட்டுங்க. 75 ஏக்கரா இருக்குன்னு மீசை முறிக்கினாரே உங்க சம்மந்தி. சம்மந்தி அவன் சத்ரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப அவரு 75 ஏக்கரா எங்க போச்சு? தொடவா போச்சு. இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு பாரு.